அனைவருக்கும் வணக்கம். மே 12, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,715 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணணும். ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த 23,726 இது ஒரு சப்போர்ட்டாகவும், நெக்ஸ்ட் வந்து 23,594 நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதில் 0 to 0 இருக்குது. அப்போ ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும், ஏடிஎம் ஓடிஎம்முக்கு வந்து மதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதிப்பு இருக்காது, 0 பண்ணிடுவாங்க. இதை செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வராங்க அப்படின்னா சடனாக எல்லா நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் 23,726 ஒரு சப்போர்ட். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இப்படி ஏதாச்சும் போயிட்டு திருப்பி கீழே வராங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வளைஞ்சிக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்கும். இல்லை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ தான் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவா பிலோவான்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிட்டு இதுக்கு எபோ இதுக்கு பிலோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மேலே போனாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் இங்கே வராங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த எஸ்டர்டே லோவுக்கு போயிட்டு திருப்பி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நேற்று மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் மார்க்கெட்டு. அதனால் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபுளாக இருக்கும். நம்மளுக்கு கீழே வராங்கன்னா ஒன்று இந்த இடத்துல பண்ணணும், இல்லாட்டினா இந்த இடத்துல பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கைலோ வரைஞ்சிக்கிங்க. இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இது பிரேக் கட் ஆகுமா, பிரேக் கட் ஆகாதா? அப்போ இதில் ஒரு ஃபேக் பிரேக் கட் அடிச்சுட்டு பண்ணிவிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை வாங்கினா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு இப்போ 23,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு 23,560 வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்லாம் கொடுப்பாங்க. 23,700 இந்த இடத்துல சைடு வேவாக போயிட்டு மேலே போயிட்டு அப்போ திருப்பி கீழே வருவாங்க, திருப்பி மேலே போவாங்க. செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நேற்று இந்த 1 ஹவரில் எப்படி ஒரு 200 பாயிண்ட் இறக்குனாங்களோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா டவுன்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு ஃபேக் மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வராங்க அப்படின்னா 23,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 23,158. இன்றைக்கே வருமா அப்படின்னா இன்றைக்கே வராது. இந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 23,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இதுக்கு கீழே இதுக்கு பிலோ அவங்க ட்ரேட் ஆகிற வச்சும் அடுத்த சப்போர்ட் 23,560. இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,158. இல்லை இந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வராங்க, இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரேட் ஆகிற வச்சும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்பர் சைடு போகிறதுக்கு. இல்லை அப்படின்னா டவுன் சைடு வர்றதுக்கு தான் மார்க்கெட் அதிக வாய்ப்புகள் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஐவி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடு வந்து 21.98. புட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 16 இருக்கிறாங்க. இப்போ ஐவி வந்து நம்மளுக்கு கால் சைடு அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ 20க்கு மேலே 2 பேருமே வச்சுருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு மேலேயும் கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இவங்க 10-5க்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு சைடுவே மார்க்கெட்டாக கொண்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 15 to 10 இருந்தாங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.